பெண்கள் நெற்றியில் பொட்டு வைப்பது ஏன் தெரியுமா? நெற்றியில் திலகம் வைப்பது மூட நம்பிக்கையா? இன்றைய இளம் தலைமுறையினர் சிலர் நெற்றியில் திலகம், விபூதி, குங்குமம் வைப்பதை ஓல்டு பேஷன் என்று நினைக்கிறார்கள். இளம் பெண்கள் கண்ணுக்கே தெரியாமல் மிக சிறிய புள்ளியாக பொட்டு வைத்துக் கொள்கின்றனர். ஆனால் இவற்றை நெற்றியில் வைப்பதன் பின்னணியில் ஆன்மீக மற்றும் அறிவியல் நன்மைகளும் காரணங்களும் உள்ளன. இறைவனை வணங்கிய அடையாளமாக நெற்றியில் குங்குமம், சந்தனம், விபூதி போன்றவற்றை இட்டுக் கொள்வார்கள். இது ஒரு புனித செயல் என்று ஆன்மீகம் சொல்கிறது. புருவங்களின் நடுவே அமைந்துள்ள இடம் அது ஆக்ஞா சக்கரம் எனப்படும் மர்மஸ்தானம். இது நம்முடைய 6வது உணர்வின் மையம், 3வது கண் என்று கூட சொல்லலாம். அங்கே குங்குமம் அல்லது விபூதி அணிந்தால் தீய ஆற்றல்கள், மனக்குழப்பம், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி அமைதியும் மன தெளிவும் கிடைக்கிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் நெற்றியின் நடுவே மூளையின் ஆழத்தில் ஒரு சுரப்பி உள்ளது. அதுதான் பைனல் கிளாண்ட். இது மெலோட்டின் என்ற ஹார்மோனை கட்டுப்படுத்தி நம் உறக்கத்தையும் உடல் சுழற்சியையும் நிர்வகிக்கிறது. புருவ மத்தியில் திலகம் வைப்பதால் அந்த சுரப்பி மெதுவாக தூண்டப்படுகிறது. இதனால் உடலுக்கு குளுமையும் சமநிலையும் கிடைக்கிறது. அதனால் விபூதி, குங்குமம் எல்லாம் ஒரு வகையில் மன அழுத்தத்தை குறைக்கும் திறப்பு என்று சொல்லலாம். அதனால் நண்பர்களே, நெற்றியில் திலகம் வைப்பது ஒரு சடங்கு அல்ல, அது நம் மூளை, மனம், ஆன்மா மூன்றுக்கும் இணைப்பு தரும் ஒரு அறிவியல் செயல். அடுத்த முறை நீங்கள் திலகம் வைக்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கை அல்ல, ஆற்றல் மையத்தை திறக்கும் அறிவியல் செயல் என்று நினைவில் கொள்ளுங்கள்.